கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஒழுக்கம். ஒழுக்கத்தை கத்து கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா படிப்பு வந்துடும். ஒழுக்கத்தை வந்து கத்து கொடுக்கணும். அப்ப யார் ஒழுக்கமா இருக்கணும்? நாம ஒழுக்கமா இருக்கணும். நாம ஒழுக்கமா இருந்தாலும் நம்ம குழந்தைகள் ஒழுக்கமா இருக்கும். ரைட்டுங்களா? அதனால கண்டிப்பா படிப்புக்கு முன்னாடி ஒழுக்கம். நல்ல ஒழுக்கம் இருக்கும் பொழுது நல்ல படிப்பு வரும். இதை கண்டிப்பா நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்னொன்னு, குழந்தைகளை வந்து போறாங்க, சாயங்காலம் 5 மணிக்கு வந்துடுறாங்க. வந்துட்டாங்கன்னா ஒரு 2 மணி நேரம் விளையாடட்டும், அல்லது உங்களுடைய நீங்க செய்யக்கூடிய பணிகள்ல அவங்களையும் ஈடுபடுத்துங்க. நாம செய்யக்கூடிய கஷ்டங்களை வந்து அந்த பிள்ளைங்களை உணரணும். குழந்தைகளுக்கு வந்து உணரக்கூடாது, நாம தான் கஷ்டப்படுறோம். குழந்தைங்களை வந்து நாம வந்து ஒரு வேலை அவங்களா செய்யக்கூடிய வேலைகளை கூட செய்ய விடாம இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ். அந்த மாதிரிலாம் விடாதீங்க, அவங்க செய்யட்டும். அவங்களும் வேலைகள் செய்யும் பொழுது கஷ்ட நஷ்டங்கள் உணர்ந்த பிள்ளைகள் கண்டிப்பாக நன்கு படித்து நல்ல எதிர்காலத்தில் அவங்களுக்கு பொறுப்புகள் வரும். அடுத்தது, குழந்தைங்களிடம் தயவு செய்து செல்போன் கொடுக்காதீங்க. செல்போனை வந்து கொடுத்துட்டு, அதாவது அவங்கள பாட்டு ஒரு செல்போனை கொடுத்துட்டு அந்த ஒரு மூலையில் போய் அவங்க ஒதுங்கிட்டு அந்த செல்போனை நோண்டிக்கிட்டு இருக்கிற வேலையே இருக்கக்கூடாது. விளையாட விடுங்க, விளையாட சொல்லுங்க. நீங்களும் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. குழந்தைங்கிட்ட இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தீங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஆசிரியர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்க, எப்படி இருந்தது, ஒரு அன்பா உபசரிங்க. அவங்களுக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வந்து டைம் கிடைக்கும் பொழுது சாயங்கால நேரத்தில் உங்கள் வேலையெல்லாம் முடித்த பிறகு, எல்லா வேலையும் முடித்த பிறகு தூங்குவதற்கு முன்னாடியோ ஒரு 1/2 மணி நேரம் குழந்தைங்களோட மனம் விட்டு பேசுங்க. பேசும் பொழுதே அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் நம்மகிட்ட சொல்லுவாங்க. கோபப்படாதீங்க, குழந்தைங்க கிட்ட யார்கிட்டையுமே கோபப்படாதீங்க. குழந்தைங்க அவங்க சொல்லக்கூடிய கஷ்ட நஷ்டங்களையும் கேட்டுக்குங்க. அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய வேலைகளில் இருக்கக்கூடியதையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை தெரியப்படுத்துங்க. அதுக்குன்னு ஒரேடியாக நம்ம பொழுதுனிக்கும் வந்து நான் கஷ்டப்படுறேன், நீங்கள் வந்து இப்போ குழந்தைங்க நீங்களாக கஷ்டப்படக்கூடாது. பொழுதுனிக்கு சொல்லும் பொழுது அவங்களுக்கு போர் அடிச்சிடும். எப்போ பார்த்தாலும் அம்மாட்ட பேசுனா இதான் சொல்கிறாங்க, அப்பாட்ட பேசுனா இதான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் 4 விஷயங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு மனசில் பதிகிற அளவுக்கு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக எல்லா குழந்தைகளும் இன்றைக்கி வந்து அது 2000க்கு பிறகு குழந்தைய வந்து நம்ம நிவர்த்தி செய்யணும். இன்னொன்று, செய்யார் பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விவசாயம் சார்ந்த தொழில் உள்ள ஏரியாவாக இருந்தாலும் இப்போ தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் வருது. இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்கே சுற்றி இருக்குது. நம்ம குழந்தைங்க நல்லா படித்தாங்க, நல்ல இது வரும் பொழுது கண்டிப்பாக இங்கே இருக்கிற கம்பெனிஸ்லேயே ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கம்பெனிஸும் இருக்குது. அதனால் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து நமக்கு ரொம்ப அதிக வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி நான் இங்கே வந்த புதுசில் தான் நான் பார்த்தேன், அந்த ஷூ கம்பெனியில் கிட்டத்தட்ட 20,000 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த 20,000 பேர் மகளிர் வேலை செய்யும் போது அந்த ஊரே டெவலப் ஆகுது. இந்த ஊரேடைய டெவலப்மெண்ட்டில் அந்த கம்பெனியோடைய பங்கு வந்து மிக மகத்தான பங்கு. இதனால் எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு வரமாக இருக்குது. இதனால் இந்த மாதிரி நல்ல ஸ்கூலில், விஸ்டம் மாதிரி ஒரு நல்ல ஸ்கூலில் வந்து அவங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. செய்ய வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. ஏன்னா இன்னைக்கு வந்து பஸ்ஸு ஏகப்பட்ட பஸ் வந்து பிஎஸ். அடுத்தது பேரண்ட்ஸ் ஆச்சுன்னா உங்கள்கிட்ட அணிகிறது கிடையாது. உங்களுக்கு 2 வீலர் கொடுக்கும்போது
దోషమైనా హే మహేశ్వరి ప్రియతమదాగతి దైత్య శోషణము చర్మంగా భోగి పూషము అనాళిని నిలుపవ అమయ ముద్రలోన மாமர கிளையிலே பச்சைக்கிளி ஒண்ணு கேட்டது கேள்வி என்ன என் கண்ணு ரொம்ப அழகா என் கண்ணு ரொம்ப அழகா இந்த கேள்வி என கேட்ட என்ன நான் பாடுவேன்
Where shall we dream? Holly Palestine! There to meet with Macbeth! Macbeth! And his father! So foul and parody, I have not seen. What are these strange creatures? They look not like a woman's, yet have a beard. You are living beings or just a shadow? Den of gladness, all hail Macbeth. Den of cowardice, all hail Macbeth. You shall one day be the king. Good sir, you seem so. Magistrate King Duncan has a brave title. Culpum's here today, tonight, and when does he live? Tomorrow. Never shall tomorrow come, my lord. Your face is like a book. May I read strange matters? Let no one else see. Look like an innocent flower, but will the witness from your hands. I will go no more. I'm afraid to think what I have done. For my purpose, give me the jungles. To know myself, to know my deeds. Let's go. Horror! 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 Confusion now! Hoffman Rashtra, please ring the alarm bell. Who's the house? Murdered on this side. What is Mamis? Donald Bin and Malcolm, Uriel was murdered. What? By whom? People shame to every man who orders to got him. What will we do now? Let us not contact with them. I shall go to England. I will go to Ireland. Our separation is fortunate. Shall keep us both in safety. The daggers in men's smile, near in bed and we are in bloody. It is not candy of lip sagging, so let's go. Crowder, Glamis, of all three weird and wizards promise and I fear. Most fully full, and heart falls heavy. I don't like a silence. Go also enemy. So.
அப்ரிஷியேட் பண்ணலாமே கைதட்டி. முர்ரக்கா மட்டக்கா வந்தாச்சே தீவா, முர்ரக்கா மட்டக்கா தாவியாடும் பூவா, மப்ரக்கா விட்டாரிக்கா என் கூட ஆட தீவா, மப்ரக்கா விட்டாரிக்கா லைஃபே டான்சிங் ஷோவா. நான் மைக்கேல் ஜாக்சன் நிலவு நிலவுனதை காட்டட்டா, நான் ஹித்திக் ரோஷன் பழிவு நிலவு அது சிக்கட்டா, நான் பரிசு கோவி நடக்கும் நடைய ஒரு பெல்லேட்டா, நான் பிரபு தேவி தடுக்கும் முடக்கி என தடுக்கும் பதக்கி என நினைச்சா அடி வச்சா எல்லாரோடும் கூட மேடா சச்சா சச்சா என் பாட்டு கீத மாட்டா.
பிச்சிப்பூ மலக்காடா காடா நான் பித்த கண்ட பூ காடா காடா வச்ச பூவும் வாடிடுச்சு போடி நான் வாழ்ந்துகிட்ட செய்தி இது தாண்டி வடக்காத்து இழுக்குதடி வாச தாண்ட முடியலடி வடக்காத்து இழுக்குதடி வாச தாண்ட முடியலடி என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் ஒரு ஒட்டச்சி நான் என்ன செய்வேன் என் ஒண்டி வீர இல்லாம என்ன செய்வேன் காட்சி கருங்காடா காலெல்லாம் மழைதான் பேச்சு வெறும் பேச்சு உன் வேகம் எங்க போச்சு நீ உழைச்சு கிளம்ப வேணும் சக்கா பறக்க வேணும் முட்டச்சி ஏந்திரி எங்கோட்டி வீர நீதாண்டி 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 தாண்டி 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 நம்ம கொடி பறக்குற காலம் வந்தாச்சு வந்தாச்சு வெட்டி வெட்டிக்கிற நேரம் வந்தாச்சு நம்ம கொடி பறக்குற காலம் வந்தாச்சு வந்தாச்சு வெட்டி வெட்டிக்கிற நேரம் வந்தாச்சு நீ வச்ச கோபத்தை நீ நெத்தி பொட்டல உருட்டு அதாவது உலகத்தை நீ உள்ளங்கையில சுருட்டு தோணி இல்ல துணி ஜாலை ஏது எல்லை எட்டு வானம் எட்டுது எட்டுது வானம் எட்டுது வட்டி கதை தேவையில்ல வெக்கம் கெட்டா ஒண்ணுமில்ல சத்தாங்கல்லு போட்ட புள்ள சரண கெட்டா குத்தமில்ல பத்தி பத்தி வளர்ப்பாங்க உன்னை கொண்டு போதப்பாங்க அங்க இங்க முளைச்சாலும் ஆணி வேற அறுப்பாங்க வேறே பாரு ஓரம் போடி ஒரு கட்டுக்குள்ள பொழுதும் வீட்டுக்குள்ள பெண்ணே நீ என்னத்த கண்ட தலையை தாண்டி சொல்ல அறைய மோதி கொள்ள கண்ணே நீ போடணும் சண்டை பழைய பழைய பாட்டை திருப்பி திருப்பி போட்டு பண்ணாத சேட்டை ஒரு விக்கிரதம் இல்லை இந்திரதம் இல்லை வந்து வந்து ஏத்து நம்ம கொடி பறக்குற காலம்
அதிகம் ரெண்டனாலும் கடைசியில் துந்தனா. அவன் பெண்ணிரு தோளும் பயந்த தனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமும் வண்ணமயிலேறும் என் தங்க வடிவேலோ தந்தனுமை காண தினம் ஓடி வருவேனோ செந்தமிழை காக்கும் பேசவல் கொடியானோ எண்ணி பாடும் என்னை குந்த அறிவானோ பால் காவடி
காவடி சுமந்து ஓடினேன் மடு பாலங்கள் கடந்து ஆடினேன் அவனாலயம் உழைந்து பாடினேன் வண்டி வேலனை நினைத்து தோழிலே பால் காவடி சுமந்து ஓடினேன் மடு பாலங்கள் கடந்து ஆடினேன் அவனாலயம் உழைந்து பாடினேன் வண்டி வேலனை நினைத்து தந்தைக்கு உபதேசம் செய்து சுவாமி மலை ஆழ்பவன் நீ மாம்பழத்தில் கோபம் கொண்டு பழனி மலை அங்கவன் நீ உங்களுடோரமாக செந்தூரிலே வாழ்பவன் நீ பள்ளி தேவையானையுடன் கணிகை நாயகன் நீ தனக்கோள் தனி துப பட்டஜன நிலம் என்ன பண்பையில் எறியவன் முருகன் பாடங்கள் சுத்த மகன் யாவுமென இல்லை என நாதியற்று நாங்கள் அங்கா தந்த மகன் முருகன் நாத மகன் படி வேலையா காட்சியருளும் தன்னிகையை நாயகனுடைய காணையில் நோட்டி மறையும் இந்தனை வாழும் சுந்தரவேலும் செவல் கொடியரும் செந்தமிழாடும் நந்தனை பாடும் நந்தனி நாமும் பாடும் பொழுதொரு துவங்கள் தீர்க்கும் குமரனை கண்டதும் எனக்கு கவலை இல்லடா குன்றத்துக்கு குமரன் இல்லடா என்றைக்குமே முருகனை நான் மறந்ததில்லடா அந்தியடங்கா நான் கடம்ப புள்ளடா கடம்ப நம்ம வந்ததில்லடா மண்டியிட்டு மண்டி புள்ள என்ன விட்டதும் இல்லடா அந்தியடங்கா நான் நமக்கு நல்லவா அருந்தமை முருக நல்லவா ஆறுமுக நாடும் மண்ணில் வாழ தமிழன் நல்லவா பெண்கள் கைகள் காக்கிற கடமை வாயுது ஒரு சற்றும் மீன் குட்டும் தொடராமல் காக்கும் கத்தாக பதிவாக்குதா பட்டு பாராட்டி முழங்குது வெற்றி வேளாண்மை படைக்குது முட்டு கடல் முந்தி அடிக்குது கந்தனை காண கண்டடி துடிக்குது காலடிகள் தாண்டி துட்டிய காவடிகள் பண்ணை கொட்டிய காவடிகள் சத்திக்கு முத்து குமரனை முத்தமிழ் பேரலைகள் -2 plus 6 minus 2 plus 8 plus -7 -2 8 -5 -3 plus 5 -2 இளமை ஜெயிக்கும் தகிடஜம் தகிட தபஜம் இளையவர் கனவு பலிக்கும் தகிடஜம் தகிட தபஜம் திசைகளித்தும் ரசு கொட்டும் வெற்றி தேகமான் சைத்தானே சைத்தானே
நாங்கள் அர்ப்பணம் காளிதாசன் கம்பன் கூட கண்டதில்லை எங்கள் சொப்பனம் யாரடா நீயடா ஹே பதேபதே போ காலகாலமாக வாழும் நாங்கள் அர்ப்பணம்
கெடாமல் காத்த குடி வென்று தீர்த்து தீக்காடாய் வாழும் கூடி வா இரு தோள் எடுத்து வா ஒரு வாள் எடுத்து வா ஒரு சூடு எடுத்து வா வா இரு தோள் எடுத்து வா ஒரு வாள் எடுத்து வா ஒரு சூடு எடுத்து வா 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 அத்துடன் இப்புராண கதை இறை நம்பிக்கையை வளர்க்கிறது. இக்கதையை நம் பள்ளி மாணவர்கள் நடித்து காட்ட வருகின்றனர். நாட்டு மக்களுக்கு நற்செய்தி. தமிழ் புலமை கற்றவருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. தமது மன்னன் சண்முக பாண்டியனுக்கு பெரித சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதனை உடனடியாக தீர்த்தெழுப்போருக்கு 1000 பொற்காசுகள் நன்கொடையாக வழங்கப்படும். சந்தேகத்தை நிவர்த்திக்கும் திறமை உள்ளவர்கள் உரத்தை கூறி மதிய பரிசை பெற்று செல்லலாம். இது அரசு கட்டளை. That is like
1000 பார்த்திருக்கிறீர்களா? கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமாம், அரசனுக்கு என்ன சந்தேகம்? என்னால் அதை தீர்த்து வைக்க முடியுமா? உங்களுக்கு ஏதாச்சும் விவரம் தெரியுமா? அது தெரிந்தால் அந்த பரிசு தொகையை நானே அறிந்து விடுவேனே. ஏண்டா 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 சிரிப்பு? 1000 பொற்காசுகளை கண்டால் சும்மா விட்டு விடுவீங்களா? அதானே, அது தெரிஞ்சா நீ ஏன் இவ்வளோ உயரத்துல தண்டோரா போட்டு கொண்டு இருக்க போற? பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். ஐயோ, என்ன பெறுவேன், யாரை கேட்பேன்? சொக்கா, அப்பா சொக்கா, அரசன் கொடுக்கின்ற 1000 பொற்காசுகளும் எனக்கே கிடைக்கும்படி அருள் புரிய மாட்டாயா? ஒரு காசா 2 காசா? 1000 பொன்னாச்சே. என் சந்தேகத்தை தீர்க்கவே வழியை காணோம். நான் எங்க மற்றவங்க சந்தேகத்தை தீர்க்க போறேன்? எனக்கு இல்லை பரிசு தொகையை வேறவனோ எடுத்துட்டு போறான். ஐயா புலவரே, அழைத்தது யாரு? அழைத்தது நான் தான். ஏன் அழைத்தீங்க? யாருங்க நீங்க? சொற்சுவை பொருட்சுவை அனைத்தையும் மூட்டி சுந்தர தமிழிலே பாட்டிசைத்து செந்தமிழ் கவிப்பாடும் புலவன் நான். என்னது, நீ ஒரு புலவனா? ஆம், என் புலமையின் மீது சந்தேகம் இருந்தால் சோதித்து பார், திறமை இருந்தால். ஏன் என்கிட்டயே வா, என்கிட்டயே மோத பாக்குறியா? நான் பார்க்க சுமாரா இருந்தாலும் என் புலமையை பற்றி உனக்கு தெரியாது. தயாராயிரு. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கதான் தெரியும். சரி கேளும். சற்று பொறும். கேளும். பிரிக்க முடியாதது என்னவோ? தமிழும் சுவையும். பிரிய கூடாதது? எதுகையும் மோனையும். சேர்ந்தே இருப்பது? வறுமையும் புலமையும். சேராதிருப்பது? அறிவும் பணமும். சொல்லக்கூடாதது? பெண்ணிடம் ரகசியம். சொல்லக்கூடியது? உண்மையும் தத்துவமும். பார்க்க கூடாதது? பசியும் பஞ்சமும். பார்த்து ரசிப்பது? கலையும் அழகும். கலையில் சிறந்தது? இயல் இசை நாடகம். நாடகம் என்பது? நடிப்பும் பாட்டும். பாட்டுக்கு? நாரதர். வீணைக்கு? வாணி. அழகுக்கு? முருகன். சொல்லுக்கு? அகத்தியன். ஆசைக்கு? நீ. அறிவுக்கு? நான். ஐயா, ஆள விடு. எனக்கு தெரிந்தது அவ்வளவுதான். பார்த்தீங்களா, உள்ள இருக்குது. ஐயா, நீ புலவன். நீ. இல்லை, நான் புலவன் இல்லை. அந்த பாட்டை கொடுங்கள். அரசர் என்ன கொடுக்கின்றாரோ அதை அப்படியே கொண்டு வந்து உங்களிடம் கொடுக்கின்றேன். நீங்க பார்த்து ஏதாவது செய்யுங்க. எனக்கு அந்த பரிசு பொருட்கள் தேவையில்லை. அனைத்தையும் நீ எடுத்துக்கொள். எல்லாம் அதிகம் எனக்கு வேண்டாம். இல்லை, சரி, பரிசு கொடுத்தா நான் வாங்கிக் கொள்கிறேன். வேற ஏதாவது கொடுத்தா? என்னிடம் வா, நான் பார்த்துக் கொள்கிறேன். எங்கெங்க வீங்கி இருக்குதுன்னா? ஐயா, உங்கள் சிரிப்பு தெய்வீக சிரிப்பு. மறுமுறை உங்களை எங்கு வந்து காண்பது? எங்கும் பார்க்கலாம். ஓ, தெருவா சுற்றுவர் போல இருக்கு. அதற்கும் சிரிப்பு தானா? வீடு வாசல் எதுவும் இல்லையா? இந்த ஊரிலே பெரிய வீடு நம் வீடு. இதே வீடா? இங்கேயே இருப்பவர் போல இருக்கு. பாட்டு தயாராக இருக்கிறது போல. கொடுங்கள் ஐயா, பரிசு எனக்கே கிடைக்கணும். வெற்றி உனக்கே. சென்று வா. சரி, உன்னை நம்பி போகிறேன். அப்பா சொக்கநாதா. தென்னவன் எங்களின் மன்னவன், முத்தமிழ் சங்கத்தை காத்திடும் கோமகன், நீடிக்கும் முதல்வன், மக்களின் காவலன், வேந்தற்கு வேந்தன், பண்பின் தலைமகன், செண்பக பாண்டியன் வாழ்க வாழ்க. பல்லாண்டு வாழ்க. அமைச்சரே, என் மனதில் இருக்கும் சந்தேகத்தை நிவர்த்திக்கும் பாடலை எவரேனும் ஏற்றி தந்திருக்கிறார்களா? இல்லை பிரபு, 1000 பொற்காசுகளை அறிவித்தும் கூட ஒருவரும் வரவில்லை. வருந்துகின்றேன். புலமைக்கு தலைமகனாக விளங்கும் நக்கீரர், துணிக்கு கபிலர், இன்னும் பரணர் மற்றும் சான்றோர்கள் பல சபையில் வீட்டிருந்தும் கூட என் சந்தேகத்தை நீக்க பாட்டொன்று எழுதப்படாதது ஏன்? எழுத மனமில்லையா அல்லது பரிசு தொகை போதவில்லையா? மறைமுக பேச்சு மன்னருக்கு தேவையில்லை. என்னிடம் நேரடியாகவே கேட்டிருக்கலாம். புலமைக்கும் திறமைக்கும் போட்டி என்றால் பாட்டுகள் குவிந்திருக்கும் இந்நேரம். ஆனால் அறிவிப்பு அப்படி அல்லையே. பரிசுக்கு பாட்டு எழுத வேண்டும் என்பது கட்டளை. அதை அடைய விருப்பமில்லை. வேந்தே, பொண்ணுக்கும் பொருளுக்கும் என் புலமையை விற்கும் அளவிற்கு என்னும் எழுத்தும் இன்னும் இழைக்கவில்லை.
வெகுமதிப்பு முதலீடு இல்லை என்றாலும் விட்டுவிடுங்கள். வேந்தனின் சந்தேகம் தீர விளக்கம் கொடுங்கள். உடலோடு பிறந்தது சந்தேகம், அது எப்பொழுது தீரப் போகிறது? அது சர்ச்சைக்குரியதாக வளர்ந்து விட்டாலும் முன்னின்று திகழ் கடமை முத்தமிழ் சங்கத்துடையது. அத்தனை பொறுப்பிற்கும் நபர் அருகில் இருக்கும் போதே அரசனின் சந்தேகம் தீர்க்கலாம் அல்லவா? அத்தனை விவரம் அறிந்த மன்னரும் பரிசுக்கு பாட்டு என்று முரசு அறைய முன்பே விஷயத்தை புலவரிடம் கூறியிருக்கலாம் அல்லவா? வெற்றி விட்டீர் நக்கீரரே, எம்மை வென்று விட்டீர். உம்மை வெல்ல எவரால் முடியும்? வெற்றி திருமகள் உண்மையே பற்றி கொண்டிருக்கிறாள். மன்னர் மன்னவா, உமது மன சந்தேகத்தை போக்கிட கருமி என்ற புலவர் பாட்டொன்று ஏற்றி வந்திருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி. நக்கீரர் பாட விருப்பமில்லை என்றாலும் நாட்டிலே மற்றொரு புலவர் பாடி வேந்தனை சந்தேகத்தை தீர்த்தார் என்று வருங்காலம் சொல்லட்டும், வரச் சொல். அரச பெருமான், அவையை நாடி வரும் புலவன் பாவம் பொன்னை கண்டு அறியாதவன் என்று எண்ணுகிறேன். அதனால்தான் புலமையை இங்கு அடகு வைக்கிறார். எப்படியோ என்னுள் இருக்கும் ஐயப்பாடு நீங்குகிறதா இல்லையா? நீங்க வேண்டும். அவை நீக்கவாவது ஒரு புலவன் வர வேண்டும். ஊக்கத்திற்காவது உங்கள் பரிசை அவன் பெற வேண்டும். மன்னா, வேந்தே வேந்தே மன்னா. ஐயா, அரசு பெருமான் அங்கே. பார்வேந்தே, என்னை பார். பாட்டுடன் வந்திருக்கும் தர்மியின் வணக்கம். புலவர் பெருமானே, வருக. பரிசு யாருக்கும் இன்னும் கொடுக்கவில்லையா? இல்லை, உமது புகழ் நிலைக்கட்டும். எமது சந்தேகத்தை தீர்க்க பாட்டொன்று ஏற்றி வந்துள்ளாயா? ஆம், நானே ஏற்றி வந்திருக்கிறேன். எங்கே பார்வைக்கு கொடு. அழைத்து வருகிறேன் மன்னா. பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டதும் மொழியுமோ பைலியது கெழிய நட்பின் மயிலியல் செரியை தறிவை கூந்தலின் நரியும் உழவோ நீ அறியும் பூவே. அவ்வளவுதான். ஆஹா, அருமையான பாட்டு. என் ஐயை பாட்டு நீக்கும் அற்புதமான கருத்து. ஆய்ந்த சொற்கள் தீர்ந்த சந்தேகம். பரிசு வரும் அமைச்சரே, பொறுக்கை எடுத்து வாரும். எங்கே சென்ற அமைச்சர் இன்னும் காணவில்லை. வருகிறார் வருகிறார், வந்துவிட்டார் வந்துவிட்டார். தமிழ் சங்கம் தீர்த்து வைக்காத பிரச்சனையை தனி ஒரு புலவனாக வந்து தீர்த்து வைத்த தனிமையை வாங்க. உமது புலமை வளரட்டும். இதோ 1000 பொற்காசுகள். போடும். மன்னா, சற்று பொறுங்கள். புலவரே, இப்படி வருகிறீரா? வரமாட்டேன். பரிசு தொகை வாங்கி கொண்ட பிறகுதான் வருவேன். அதற்குள்ள என்னையா அவசரம்? அதில்தான் பிரச்சனை இருக்கிறது. இப்படி வாரும். வந்தேன். என்னையா பிரச்சனை? இப்பாட்டை ஏற்றியது நீர்தானே? சரிதான். இங்கு அரசருக்கு மட்டும்தான் சந்தேகம்னு நினைத்தேன். ஆனா இங்குள்ள அனைவருக்கும் அப்படித்தான். மயிலியல் சரி, இதை விட ஒரு புலவன் வேற என்னையா எழுத முடியும்? தயவு செய்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் கூறும். தயவு செய்து உங்கள் கேள்விதான் என்ன, அதை கூறும். இப்பாட்டு உம்முடையதுதானே? பின்ன மண்டபத்துல வேற யாராவது சொல்லி அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னோடதுதான் ஐயா. அப்படியானால் அதற்கு விளக்கம் கூறிவிட்டு பரிசை பெற்று செல்லலாமே. போங்கப்பா, அரசருக்கே விலகி விட்டது. நடுவுல நீங்க என்ன? உமது பாட்டில் பிழை இருக்கிறது. இருந்தால் என்ன, பரிசு இல்லையா? எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதற்கு தகுந்தபடி பரிசை குறைத்து கொடுக்கலாமே. தருமியே, சரியான பாட்டுக்கு எமது மன்னன் பரிசளிக்கிறான் என்றால் அதை கண்டு உளமகிழும் முதல் மனிதன் நான் தான். அதே சமயம் இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியனார் கட்டி காத்த சங்க தமிழிலே பிழையான பாட்டுக்கு பாண்டிய மன்னன் பரிசளிக்கிறான் என்றால் அதை கண்டு வருத்தப்படும் அடியேனே. ஓஹோ, இங்க எல்லாமே நீதானா? பொங்குதேர் வாழ்க்கை இது நல்ல பாட்டுங்க. வேடிக்கைக்கு இது இடம் அல்ல. சரிதான். விளக்கம் கூறிவிட்டு வெகுமதியை தாம் பெற்று செல்லலாம். பெரியவரே, என்னையா விஷயம் தெரியாம விளக்கம்னு உசுர வாங்கிட்டு இருக்கீங்க? உயர்வான தமிழ் பாட்டின் உயிரை நீர் வாங்க வேண்டாம் என்று நாமும் உமக்கு எச்சரிக்கை செய்கிறேன். இதற்கு தான் சொல்றது, புதுசா பாட்டு எழுதுற நம்பி ஒரு காரியத்திலயும் இறங்கக்கூடாதுன்னு. என்ன புலம்புகிறேன்? ஒன்றுமில்லையா, வருகிறேன். பரிசு வேண்டாமா? வேண்டாம். என்ன பெரிய பரிசு வேண்டாம். ஆனால் ஒன்று நிச்சயம் ஐயா, பாட்டு எழுதி பேர் வாங்குற புலவர்களும் இருக்காங்க. உங்களை மாதிரி குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்குற புலவர்களும் இருக்கிறாங்க. அதில் நீங்க எந்த பிரிவை சேர்ந்தவன் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி 2 புலவர்கள் இருந்தால் போதும். இல்லை நீங்கள் ஒருவர் மட்டுமே இருந்தால் போதும். உலகம் உருப்படும். முடிந்தால் மன்னரிடத்தில் சொல்லிடுங்க, பரிசு வேண்டாம். ஐயா, புலவரே, தருமி, ஆண்டவா, அனுப்பியது யாரோ? நக்கீரரே, உங்கள் வார்த்தையின் பொருள் பிழையான பாட்டுக்கு பரிசளித்து மொழிக்கு பெரும் தவறித்திருப்பேனே. தக்க சமயத்தை தடுத்தியமை காத்தி மிக்க நன்றி. எனக்கு வேணும், எனக்கு அவமானமா போச்சே. பரிசு கிடைத்ததா? வாயா வா, எல்லாம் கிடைத்தது. ஒண்ணு
இன்னும் போயிருந்தா அதையும் வாங்கிட்டு வந்திருப்பேன். புலவரே, என்ன உளறுகிறாய்? அங்க உன் பாட்டுல குற்றம்னு சொல்லிட்டாங்க. என் பாட்டில் குற்றமா? யார் சொன்னவன்? அங்க உன் பாட்டு ஒருத்தருக்கா, அவன் தான் சொன்னான். தருமி, காட்டு அவனை, புறப்படி என்னோடு. மறுபடியுமா? பரிசு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், போயா. தருமி, வா என்னோடு. மன்னர் விழ வேறொருவருக்கு அதிகாரம் உண்டோ? இது அரசவை என்று தமிழ் திருச்சபை இங்கு சகலகளுக்கும் உரிமை உண்டு. அதனால் தான் தருமி கொண்டு வந்த பாடலில் குற்றம் கண்டீரோ? ஆம், பழுதுள்ள பாட்டா இருந்தால் பரிசுக்கு அருகதை என்று கூறியவன் நான் தான். யார் இந்த கிழவன்? முத்தமிழ் சங்கத்தின் தலைமை புலவர் நக்கீரர். கீரனா? தமிழ் சங்கத்தின் தலைவன் என்ற ஆணவத்தில் தான் கொண்டு வந்த பாடலில் குற்றம் கண்டீரோ? என்ன குற்றம் கண்டீர்? முதற்கண் பாட்டை ஏற்றியது யார்? யாம் ஏற்றியது. எழுதியது நீர் வராமல் இன்னொருவர் கொடுத்து அனுப்பியதன் காரணம்? அது நடந்து முடிந்த கதை, தொடங்கிய பிரச்சனைக்கு வரும். புலவர்களுக்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை, அதை தாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது அனைத்தையும் யாம் அறியேன். அவற்றை பற்றி எமது அறிவுரை எமக்கு தேவையில்லை. எல்லாம் தெரிந்து விட்டால் எழுதும் பாட்டில் பிழை இருக்காது என்று அர்த்தமோ? அதை பற்றி நான் குற்றம் கூறக்கூடாதா? கீரன் என் பாட்டில் குற்றம் கூறுகிறாராம். கூறும் கூறும் கூறி பாரும். புலவர்களே, சாந்தமாக உரையாடுங்கள். புலமைக்கு சச்சயம் தேவைதான், அது சண்டையாக மாறிவிடக் கூடாது. சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து, அவற்றை மாற்ற யாராலும் இயலாது. பொறுத்து பார் நக்கீரனே, என் பாட்டில் எங்கு குற்றம் கண்டு? சொற்சுவையிலா அல்லது பொருட்சுவையிலா? சொல்லில் குற்றமில்லை, இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம். பொருளில் தான் குற்றம். என்ன குற்றம்? எங்கே நீவிர் ஏற்றிய செய்யுளை சொல்லும். கொங்குதையர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டதும் மொழியுமும் பழியது கேழிய நட்பின் மகிழியல் செறியேற்ற அறிவே கூந்தலின் அறியவும் உளவோ நீ அறியும் பூவே. இதிலிருந்து இந்த செய்யுளின் உட்கருத்து, தலைவன் தலைவியின் காதலில் மெய்மருந்து அவள் கூந்தலில் வரும் நறுமணத்தை வண்டை நோக்கி புகழ்ந்து பாடுவதாக ஏற்றியுள்ளேன். இந்த செய்யுளின் கருத்து, மலர்களிடத்தில் உள்ள மகரந்தத்தை யாராயும் தும்பி இணைத்து சேர்ந்த உயர்ஜாதி வண்டே, நீ கண்ட மலர்களின் மங்கையின் கூந்தலை விட அதிக மனம் வீசும் மலர்தான் உண்டோ என்று கேட்பது போல் உயர்த்தியுள்ளேன். இதிலிருந்து என் மன்னருக்கு கூற வரும் முடிவு புரியவில்லை. இயற்கையிலே பெண்களின் கூந்தலில் மனம் உண்டு என்பதுதான் என் தீர்ப்பு. ஒரு காலம் ஒப்புக்கொள்ள முடியாது. வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதாலும் தொடர்ந்து மலரை சூடிக்கொள்வதாலும் தான் பெண்களின் கூந்தலில் மனம் இருக்குமே தவிர பிறப்பிலிருந்தே வெறும் கூந்தலுக்கு மனம் உண்டு என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். சமஜாதி பெண்களுக்கு கூட இயற்கையில் மனம் கிடையாதோ? கற்புக்கரசியாக விளங்கும் பெண்களுக்கு கூட இயற்கையில் மனம் கிடையாது. தேவலோக பெண்களுக்கு, 14 லோக பெண்களுக்கும் அப்படித்தான். பாக்களை இசைத்து உமது நாவில் இருந்து உதவுகிறாளே பாரதி, அவளுக்கும் அதை நிலைத்தானோ? நான் அன்றாடம் வழிபடும் ஈசனுக்கு இடப்பக்கம் அமர்ந்திருக்கிறாளே அன்னை உமையவளுக்கு அப்படித்தான். உண்மையாக? உண்மையாக, நிச்சயமாக, நிச்சயமாக, தமிழ் மீது ஆணையாக, என் தமிழ் புலமை மீது ஆணையாக. என் நக்கீரா, என்னை நன்றாக பார். நான் இயற்றிய பாடலில் குற்றமா? உழவரே, நீயே முக்கண் முதல்வனாயினும் உன் நெற்றியின் ஒரு கண் காட்டிய போதிலும் உன் உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே, நெற்றிக்கண் திறப்பிலும் குற்றம் குற்றமே, 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 குற்றமே. நீலகண்டனே, எம்பெருமானே, சொக்கநாதா, அருள் வடிவே, எம்பெருமானே. மன்னித்திட வேண்டும் ஐயனே, எம்பெருமானே, அறியாமல் செய்த நக்கீரரை அருள வேண்டும். பரம்பொருளே,
செண்பக பாண்டியனே உமது தமிழ் பாண்டிய மன்னனே வேதனை விடு. எமது விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று. பொத்தாமரை வெப்பம் தாங்காமல் குளத்தில் விழுந்து கிடக்கும் தலைமை புடுவன் நலமுடன் ஒரு நக்கீரா. ஆண்டவா, இறைவா, எம்பெருமானே, மொழியும் நீயே, முதல்வனும் நீயே, உலகமும் நீயே, மூவரும் நீயே, தேவரும் நீயே, முச்சங்கத்தின் தலைவனே, மூலப்பொருளே, அமுதனும் இனியன யாம் கொண்டுள்ள தமிழ் பற்றின் காரணமாக செயலின் பொருள் குற்றமாகாது என்று எதிர்வாதம் செய்து விட்டேன். ஐயனே, பிழையதும் இருந்தால் என்னை மன்னியுங்கள். நக்கீரா, உமது தமிழோடு விளையாடவே யாம் இங்கு வந்து எதிரில் இருப்பது இறை என்று தெரிந்தும் நெற்றிக்கண் திருமணம் குற்றம் குற்றமே என்று வாதாடி உன் தமிழ் திறமைக்கு வாழ்த்து. வாழ்க உன் தமிழ் தொண்டு. பரம்பொருளே நன்றி. அரசே, அறிவித்தபடி 1000 பொற்காசுகளை தருமிக்கே கொடுக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.
வேட்டி கட்டு சேர சோழ பாண்டிக்கெல்லாம் சேர்த்து கட்டு வேட்டி 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 கட்டு வேட்டி 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 கட்டு சேர சோழ பாண்டிக்கெல்லாம் சேர்த்து கட்டு அட்டாப்பட்டி தூக்கு தர சந்தைக்கும் மந்தைக்கும் முந்துவோம் சாமிக்கு மட்டும்தான் அஞ்சுவோம் மண்ணுக்கு ஒண்ணு நான் முழுவோம் அன்பையும் கிட்டித்தான் சொல்லுவோம் சித்தை ஜில்லாடி விட்டா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி சித்தை ஜில்லாடி விட்டா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி దుమ్ములోన పోట్ల గిట్ట దూకినట్టు పొలేరమ్మ జాతరలో పోతరాజు ఊగినట్టు కిర్రు చెప్పులేసుకొని కన్న సాము చేసినట్టు మర్రి సొట్టు నీడలోన కుర్ర గుంపు కూడినట్టు ఎర్ర జొన్న రొట్టెలోన మిరప దొక్కు కలిగినట్టు నా పాట చూడు నా పాట చూడు నా పాట చూడు నాటు 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 వీర నాటు 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 దూర నాటు 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 పచ్చి మిరపలాగా నాటు 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 నాటు
காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் எனது அருமை விவசாய பெருங்குடி மக்களே மற்றும் மீசைக்காரர்களே, அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது எங்களுடைய வருத்தப்படாத வாலிபர் சங்கம். வெஸ்டர்ன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சென்னையாற்றில் வென்றார். அதாவது 18 வயசுக்கு இளவுடுவாங்க, இதே பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. ஏய், எல்லாரும் நல்லா கேட்டுக்கீங்களா? இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்க இருக்கீங்களா ராஜ பரம்பரை சேர்ந்தவங்க. நீங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ இந்த அருமனோட ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியுமா? எஸ்டிடின்னா வரலாறு தானே. அது கூட என்ன இருக்கு சார்? டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, பாடி லாங்குவேஜ் சீன்ஸ் வேணுமா அது இருக்கு, ஃபைனலி எமோஷன் ஆல்சோ இருக்கு. ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் நீ தவறுங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். டீம்ல தண்டத்துக்கு ஒருத்தன் கெஞ்சி எதிரி கூட்டாளி கையை பிடிச்சி காலை பிடிச்சி இந்த காலத்தை வாங்கி கேட்டா 1 லட்சம் ரூபாய் காப்பிட்டா அதுல மண்ணலி போட்டாங்க.
ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது சோறு கொடுக்கும் ஊர் அது நீர் குடிக்க காசு கொடுக்கும் ஊர் இது ஏறு குடிச்சா சோறு கொடுக்கும் ஊர் அது நீர் குடிக்க காசு கொடுக்கும் ஊர் இது இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். அடி நீராட அந்த குயில் வீட்டு சொந்த குயில் ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததே உலகமே மறந்ததே குட்டிக்கோ நாட்டு வெங்கதான் ஒட்டிக்கோ நாட்டு ஆடுறா குட்டிக்கோ நாட்டு வெங்கதான் காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு சிறுமா சிறுமை சிறுமா சிறுமை அண்ணாட்டு ஆடுறா ஒத்திக்கோ நாட்டு வெங்கதான் அண்ணாட்டு ஆடுறா தென்னாட்டு வெங்கதா ஒரு டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்குறேன் விஷயம் தெரியாதவங்க கப்புனு பார்த்தாரா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான் காகாவலி மாதிரி எழுதி அதுவும் அண்ணன் காகாவலி ராசாத்தி 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 பக்கம் வந்து பார்த்து பேசு ராசாத்தி நாளை சந்திப்போம் தோழமைகளை மகிழ்வுடன் வெஸ்டர்ன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சீனியாற்றில் வென்றார்.